ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல தசாபுக்தி எப்படி நம்ம பலன்கள் சொல்லணும்னா பார்க்கிறோம். ஏன்னா தசாபுக்தி பலன் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. நான் அததான் கடந்த பதிவுல இருந்து சொல்லின்னு இருக்கிறேன். ஏன்னா தசாபுக்தி பலன் சொல்றது நீங்க எண்ட் ஸ்டேஜ். அதாவது ஒருத்தவங்களுக்கு பலன் சொல்றது ஜோதிடத்தை கத்துக்கிட்டு பலன் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. அது துல்லியமா ஓரளவு கரெக்டா இருக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் தசாபுக்தி தான். தசாபுக்திய நீங்க பார்க்காம வெறும் குரு பலம், சனி பலம், கோச்சார பலம் அப்படின்னு பார்த்து சொல்றது ஒரு 100க்கு ஒரு 30% தாங்க வேலை செய்யும். இல்லன்னா ஜஸ்ட் ஒரு 40% தான் வேலை செய்யும். தசாபுக்தி எந்த ஒரு ஜோதிட கணக்கெடுக்காம வெறும் குரு பலத்தை, சனி பலத்தை வச்சு சொல்றாரோ, அது அவர் ஜோதிடரே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தசாபுக்தி விம்சோத்தர தசாபுக்தின்ட்டு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிடத்தை இந்த தசாபுக்தி இல்லாம கால்குலேஷன் பண்ண கூடவே கூடாதுங்க. வேதிக் ஜோதிடத்துன்னு சொல்லக்கூடிய வேத ஜோதிடத்துல இது ரொம்ப முக்கியமானது. சோ அதனால யாரா இருந்தாலும் தயவு செய்து கோச்சார பலன் சொல்லக்கூடிய இந்த குரு பலம், சனி பலம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது இதை மட்டும் பார்த்து சொல்லாதீங்க. இதை மட்டும் சொல்லிட்டு ப்ளீஸ் வாங்காதீங்க. தசாபுக்திய கையாளுங்க. தசாபுக்தியில தாங்க பல சூட்சம் இருக்குது. சரி, நான் கடந்த போன பதிவுலாம் பாருங்க. 2 பதிவு போட்டுக்கிறேன் தசாபுக்தி பத்தி. இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சார் தசாபுக்தி பத்தி சொல்றீங்க, இதுல எதை முதல்ல எடுக்குது? ஏன்னா திசையில ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்து புத்தி, அதுக்கு அடுத்து அந்தரம், அதுக்கு அடுத்து சூட்சமம், அதுக்கு அடுத்து பிராணன், அதுக்கு அடுத்து தேகம், அதுக்கு அடுத்து ஓரை. இப்படி லைனா மாறிக்கினே இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் இதுல 9 பாகத்தை சம அளவா பிரிச்சுக்கிட்டு அதோடைய செயல்பாடுகள் நடக்கும். சரி, இதுல திசைக்கு முக்கியத்துவம் தரத்தா, அப்படி இல்லாட்டா புத்திக்கு முக்கியத்துவம் தரத்தா, அந்தரத்துக்கு முக்கியத்துவம் தரத்தா, எதை முதல்ல கையாளணும்? சரி, தசாபுக்தி பலன் சொல்றீங்க, ஓகே. இதுல எதை முதல்ல ஸ்டெப்பை எடுக்கணும்ன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் ஆரம்பத்துல, நான் பலன் சொல்ற காலத்துல எனக்கும் ஆரம்பத்துல இந்த பல சந்தேகம்லாம் இருந்தது. என்னுடைய குருநாதர்கிட்டயும் நான் 2-3 குருநாதர்கிட்டையும் கேட்டேன். என்னுடைய குருநாதர் பா. சீனிவாசன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான். நிறைய பிரசன்னத்துல இருந்து நிறைய வித்தையை கத்துக்கிட்டவரு. அவர்கிட்டயே கேட்கிறப்ப அவர் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் என்னுடைய அனுபவ ரீதியா நான் எதை எடுத்து எது பலன் சொன்னா கரெக்டா ஆகுதுன்ற ஐடியாலாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த குறிப்பை நான் தரேன். முதல்ல முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணு. சரி, இப்ப நீங்க யோசிக்கவே தேவையில்ல. திசைய முதல்ல கையாளுங்க. அப்ப முதல்ல நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு 100% வச்சுங்க. நான் சொன்னது 100%. அப்ப திசைக்கு நீங்க மினிமம் 60% நீங்க கொடுத்துடலாம். ஏன் 60%? 100க்கு 60%. எதுக்குன்னா திசை தாங்க முக்கியம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருவர் திடீர்னு கோட்டீஸ்வரனா ஆக முடியாது. ஒரே வருஷத்துல திடீர்னு கோட்டீஸ்வரனா ஆக முடியாது. அதுக்கு அவருடைய ஜாதகத்துல விபரீத ராஜயோகம்னு ஒரு அமைப்பு இருந்தா அவரு திடீர்னு ஒரே வருஷத்துல இல்ல 3 மாசத்துல திடீர்னு லட்சாதிபதியா கோட்டீஸ்வரம் ஆயிடுவார். இப்ப நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள் ஜாதகத்தை பாருங்க, விபரீத ராஜயோகம் இருக்குது. அதனால எடப்பாடி அவர்கள் திடீர்னு சிஎம் முதலமைச்சர் என்ற ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தார். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்கிறவங்களுக்கு லட்சத்துல ஒருத்தவங்க மட்டும்தான் திடீர்னு ஒரு கோட்டீஸ்வரனா ஆகக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம். மற்றவங்களால அது இது சாத்தியம் இல்லை. 100க்கு 90%. அப்ப அதுக்கு சில மாதங்கள் ஆகும், சில வருடங்கள் ஆகும், பல வருடங்கள் கூட ஆகும். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப திசை தான் முக்கியம். திசை தானே சில வருடங்கள் கழிச்சு அவர் கோடீஸ்வரர் ஆகுது. அப்ப திசையை தான் நீங்க முதல்ல எடுக்கணும். அப்ப திசைக்கு தான் 100க்கு 60ல இருந்து 65% நீங்க மதிப்பீடு வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா, இப்ப ஒரு பஸ் இருக்குது. அது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். அப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த பஸ் போகணும்னு விதி. அதுதான் திசை. அது மாற்று கருத்தே இல்லை, போயிடும். சென்னையில இருந்து கன்னியாகுமரி போயிடணும். அது விதி, விதிக்கப்பட்ட விதி. அதான் திசை. இப்ப புரிஞ்சுதுங்களா திசை எவ்வளவு முக்கியத்துவம்னு? அப்ப திசை ஒரே வருடத்துல ஒரே 2 மாசம்லாம் பொருளாதார வளர்ச்சி திடீர்னு ஒரு மனிதன் உயர்ந்த அளவுக்கு வர முடியாது. அப்ப அந்த மனிதன் எவ்வளவு காலங்கள் கடந்து அவர் நல்ல வளர்ச்சி பெறுவாரு, என்னென்ன சந்திப்பாரு, என்னென்ன பலன்களை அனுபவிப்பாரு, அதுக்கு எல்லாமே தசாபுக்தியை நம்ம முதல்ல முக்கியத்துவமா பார்க்கணும். சரி, முதல் ஸ்டெப்பு தசாபுக்திக்கு 60ல இருந்து 65 மதிப்பெண். இதுக்கு அடுத்தது புத்திக்கு மதிப்பு தரணும். ஏன் புத்தினா என்ன சார்? இப்ப திசைக்கு நீங்க சொல்லிட்டீங்க, சென்னையில இருந்து ஒரு பஸ் கன்னியாகுமரி போகணும், அது விதிக்கப்பட்ட விதி, அதுதான் திசைன்னு சும்மா எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. அப்ப புத்தின்னா என்ன?
புத்தின்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரி ஒரு பஸ் போகுதுன்னா, இடையில அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த பஸ் வந்து கன்னியாகுமரிக்கு எந்த டிரைவரும், கண்டக்டரும் இயக்க முடியாது. போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குதுல்ல. இடையில வந்து பஸ் எங்கனா ஹோட்டல்ல நிறுத்துவாங்க சாப்பாட்டுக்கு. அல்லது டீ கடைக்கு நிறுத்துவாங்க. இல்லன்னா திடீர்னு பஸ் ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகலாம். பஸ் ரிப்பேர் ஆகலாம். இடையில நம்ம பயணிகள் வந்து ஸ்டாப் அங்கங்க ஒவ்வொரு ஸ்டாப் வந்து நிறுத்திட்டு அவங்களுக்கும் ஒரு தடை பண்ணி அங்கங்க நிறுத்திட்டு அவங்க பயணிகளை ஏத்தின்னு போகணும். அதுதான் புத்தி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தசைக்கும், புத்திக்கும் உள்ள மாற்று வேறுபாடு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். புரியுதுங்களா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி போகணும்னு விதி. அதுதான் தசை. இடையில என்னென்ன அதுல சந்திப்பாங்க, என்னென்ன பலன்கள் இடையில நடக்கும், அதுதான் வந்து புத்தி. சரி, இப்ப இது கூட அந்தரத்தையும் நம்ம எடுக்கணும். எதுக்கு சார் அந்தரம் யூஸ் ஆகுது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம் இப்ப இடையில சாப்பாட்டுக்கு ஹோட்டல்ல போடுறாங்க. திடீர்னு வந்து கொஞ்ச நேரம் பயணிகள்ல வந்து திடீர்னு வேற ரெஸ்ட் ரூம் போறாங்க. இல்ல வேற ஏதாவது திடீர்னு சப்போஸ் ஏதாவது பயணிகள ஏத்துறாங்க. அங்க ஏதாவது பிரச்சனைகள், இல்ல கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒரு நடக்குது. அப்படிலாம் ஒண்ணு நடக்குதுல்ல. அந்தரம் எதுக்கு பார்க்கணும் தெரியுங்களா? எதுக்கு பார்க்கணும்னா, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க. இப்ப பஸ்ஸ சாப்பாட்டுக்கு நிறுத்துறாங்கன்னா, மினிமம் 20ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு வந்து அந்த பஸ் எடுத்துறணும். சப்போஸ் பஸ்ஸ ஒரு டீ சாப்பிடறதுக்கு நிறுத்துறாங்கன்னா, மினிமம் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துல அந்த பஸ்ஸ எடுத்துறணும். அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஒரு பயணிய ஒரு ஸ்டாப்ல நிறுத்தி ஏத்துறாங்கன்னா, மினிமம் 1 நிமிஷம், 2 நிமிஷத்துக்குள்ள அந்த பஸ் அந்த டைம்க்கு போயாகணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு மினிமம் வந்து ஒரு 10 மணி நேரத்துல, 12 மணி நேரத்துல அந்த பஸ் போகணும்னா, அந்த டைம்க்குள்ள அவங்க போகணுன்றதுக்காக இந்த சீக்கிரமா அதை இயக்குவாங்க. அதுதாங்க அந்தரம். அந்தரம் தான் வந்து முழுமையா கடைசியா அந்த பலன குடுக்கும். இந்த சமயத்துல, இந்த டைம்ல, இந்த நிமிஷத்துல தான் இது உனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு சூட்சமம் தான் அந்தரம். அப்ப அந்தரத்த பார்க்கணும். அப்ப நீங்க அதுக்கு அடுத்தது சூட்சமம். அது வந்து நாள் பணம் அப்படின்ற மாரி வரும். அதுக்கப்புறம் பிராணம். அதுக்கெல்லாம் நீங்க போக தேவையில்ல. ஏன்னா வர கிளையண்ட் வாடிக்கையாளர் பெரும்பாலும் நம்ம தசா புக்திய சொன்னாலே போதும். அதுவே 100க்கு இப்ப புத்திக்கு 25% நீங்க குடுத்துக்கலாம். 60%லேருந்து இப்ப புத்திக்கு 20%னா 85 ஆயிடுச்சு. அப்புறம் அந்தரத்துக்கு ஒரு 10% ஒரு 15%க்கும் குடுத்துக்கலாம். அப்புறம் சூட்சமத்துக்கு அது ஒண்ணும் அந்த அளவுக்கு அவசியம் இல்ல. இப்ப புரிஞ்சுதுங்களா? அந்தரம்னா என்ன? புத்தினா என்ன? திசைனா என்னன்னு உங்களுக்கு இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். அதனால இதுல ஒண்ணும் கன்ஃப்யூஷன் வேணாம். திசைக்கு நான் சொன்ன அந்த முக்கியத்துவத்த குடுங்க. அதுக்கப்புறம் புத்திய பாருங்க. அதுக்கப்புறம் அந்தரத்த பாருங்க. சில பேர் அந்தரத்தையே பார்க்க மாட்டாங்க. திசையும், புத்திய மட்டும் பார்த்துட்டு, ஓகே இது நடக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலன சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. அவங்க சீக்கிரமா டைம முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. தயவு செய்து ஜாதகம், ஜோதிடம் பார்க்கிறவங்க எல்லாரும் தசைய கையாளுங்க. தசையோட அந்தரத்தையும் கையாளுங்க. புத்தியோட ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்தரத்தையும் ஏன் நான் பார்க்க சொல்றேன்னா, அந்தரம் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப சப்போஸ் சூரிய தசை தான் இருக்கிறதுலே சின்னது 6 வருஷம். அதுல வரக்கூடிய சூரிய புக்தி, அதுக்கப்புறம் நம்ம கேது புத்தி, செவ்வாய் புத்திலாம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தான். சூரிய புத்தினா 6 வருஷம் 6 வருஷம் தான். அதுல வரக்கூடிய அந்தரம்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது சில மாதங்கள் தான் இருக்கும். நீங்க அத எடுக்க தேவையில்ல. ஏன்னா, சின்ன தசையில, சின்ன புத்தியில அந்தரத்த நீங்க ஏன்னா மாத பலன் அதிகமா வந்து நெறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஏதோ சில கிளையண்ட், வாடிக்கையாளர் மட்டும் தான் எந்த நேரத்துல நடக்கும், நாள சொல்லுங்க, டைம சொல்லுங்கன்னு யாராவது ஒரு ஆள் தான் கேட்பாங்க. அப்பதான் நம்ம அந்தரத்த எடுத்து யூஸ் பண்ணணும். அந்தரமோ அல்லது அது கூட சூட்சமத்தோடும் கையாளக்கூடிய நிலைமை வரும். அப்ப நான் சொல்ற மாரி சின்ன அமைப்பு. சூரிய திசையில ஓகே. சூரியனுடைய புத்தி அந்தரத்தெல்லாம் பார்க்கிறப்ப அது ரொம்ப கம்மியா வரும். அதே மாரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு இருக்கத்திலே பெரிய திசை சுக்கிர திசை. அதுல சப்போஸ் ஒரு சனியுடைய அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சுக்கிர திசையில சனியுடைய புத்தியில சனியுடைய அந்தரமே நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இதுடைய கால அளவு நீங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 மாசம், 7 மாசம், 5 மாசம்ன்ற நிலைமையில இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 5 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கு அவர்ட்ட நீங்க பலன் சொல்லாம அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. அப்ப 6 மாசத்துக்கு அவருக்கு என்ன பலன் நடக்கும்? என்னென்ன பலன் நடந்திருக்குது? இதெல்லாம் நீங்க சொல்லணும். அப்ப அதுக்கு அந்தரத்தையும் நீங்க வந்து பார்க்கணும். சரி. அது எதுக்கு நான் அந்தரத்த பார்க்க சொல்றேன்னா, இதுக்கு தான். சின்ன கால அளவு சூரிய திசையில, சூரியனுடைய புத்தியில, அந்தரத்துல அப்படி நடக்கிறப்ப நீங்க அது பார்க்க தேவை. ஏன்னா வந்து நீங்க சூரியன் திசையில என்ன புக்தி நடக்குதோ அத்தோட முடிச்சுக்கலாம். அவங்க கேட்டாங்கன்னா, சப்போஸ் கேட்டாங்கன்னா, கிளையண்ட் கேட்டாங்கன்னா, நீங்க வந்து அதுக்கான பலனையும் நீங்க சொல்லணும். ஆனா, பெரிய தசை, பெரிய புத்தி, பெரிய அந்தரங்கள் நடக்கக்கூடிய நான் சொன்னேன்ல சுக்கிர தசை, சனி புத்தி, சனி அந்தரம். இல்லன்னா வந்து
சனியுடைய தசை, அதுல ஏதாவது சுக்கிர புத்தி, அதுல வேற சுக்கிராந்திரம், இல்ல புதனுடைய அந்தரம், இப்படி வரப்ப அதோடைய கால அளவுகள் 6 மாசம், 7 மாசம், 5 மாசம்ன்ற அளவுகள் வரும். அதுக்கு நம்ம பலன் சொல்லணும். சரி, சரி நண்பர்களே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திசைய முதல்ல எடுக்கணுமா, புத்திய முதல்ல கையாளணுமா, அந்தரத்த கையாளணுமா? அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திசை, புத்தி பாருங்க. அது கூட பெரிய திசை, புத்தி வரப்ப அந்தரத்தையும் கூட செக் பண்ணுங்க. எந்த திசை, புத்தி எது நடந்தாலும் ராகு, கேதுடைய அந்தரன் வந்தாலே அதை உன்னிப்பா பாருங்க. எந்த தசைனா நடக்கட்டுங்க. சூரிய தசை நடக்கட்டும், சந்திர தசை எது வேணா நடக்கட்டும், சின்ன தசை கூட நடக்கட்டும். அதுல ராகு, கேது அந்தரன் 1 மாசம் நடந்தா கூட அதை நீங்க நோட் பண்ணி அதுக்கான பலனை சொல்லுங்க. ஏன்னா ராகு, கேதுகள் தான் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அவருக்கு தான். 1 மாசத்திலே அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்வார்கள். அதனால ராகு, கேது அந்தரத்தை உன்னிப்பா பாருங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.